சுற்றமிழி சுடரில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ஷனாக பார்க்கலாம் வாங்க. இனிதான் அபிநயாவுக்கு ஒவ்வொரு சுச்சுவேஷனாக பிரச்சனையை கொண்டு வரப்போகுது. அது எந்த மாதிரி வரப்போகுது, இதனால் சரளாவுக்கு தெரிய வரப்போகிற உண்மை என்ன அப்படின்றதா இனி வர எபிசோடில் ட்விஸ்ட்டாக இருக்க போகுது. சரளாவுக்கு வெற்றி தான் அபிநயாவோட ஹஸ்பண்ட் அப்படின்னு தெரிஞ்சா சரளாவோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும், இனி அபிநயாவை வீட்டில் வச்சுருப்பாங்களா அப்படின்னு அடுத்தடுத்த சுவாரஸ்யமான நிகழ்வுகள்லாம் காத்துட்ருக்கு. இனி வர எபிசோடில் என்னென்ன நிகழ்வுகள்லாம் நடக்க இருக்கு, இதனால வெற்றிக்கு தன் பொண்ணு சுடர் அப்படின்னு தெரிய வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கான எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா, சரளாவுக்கு இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக 2 பேர் பக்கத்து வீட்டிலேருந்து வந்தாங்க. அவங்க என்ன கேட்டாங்கன்னா, சரளா கிட்ட ஜெயிலேருந்து 2 பேர் வந்திருக்காங்களே அம்மா பொண்ணு அப்படின்னு நான் பார்த்தா இவங்க தானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏம்மா சரளா, அப்போ உன் பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூலில் தான் சுடரும் இந்த பொண்ணும் படிக்கிறாளா அப்படின்னு சொல்லி கேட்க, அது எப்படி ஜெயிலில் படித்த பொண்ணை இங்கே இந்த ஸ்கூலில் படிக்க விட்டால் எல்லா பொண்ணுங்களும் எல்லா பிள்ளைங்களுமே கெட்டு போகாதா, இவங்களுக்கு என்ன நடத்த தெரிய போகுது சுடருக்கு அப்படின்ற மாதிரியே கொஞ்சம் சுடரை பற்றி தப்பான அபிப்பிராயத்தில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க. இதை கேட்டதுமே அபிக்கு ரொம்பவே கோபம் வந்துடுச்சு. என்னோட பொண்ணை நீங்கள் எப்படி தப்பாக பேச போச்சு, நான் என் பொண்ணை தப்பாக வளர்க்கலை அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணை எப்படி நீங்கள் தப்பாக பேச போச்சு, யாராக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து பேசுங்க, யார் எந்த நிலைமையில் இருக்காங்க அப்படின்றது தெரியாமல் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபிநயா மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுகிறாங்க. இந்த இடத்துல தான் சரளாவுக்கு என்ன தோண ஆரம்பிக்குதுன்னா, இவங்க 2 பேரால் என்னை பக்கத்து வீட்டுக்காரங்க எந்த மாதிரி நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரளா ஃபீல் பண்ணுறாங்க. இந்த தருணத்தில் தான் சண்முகம், சரியாக பேசுனா அபி, இவங்களுக்கெல்லாம் இப்படி பேசுனா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சொல்கிறாரு. இதெல்லாம் யாரால் வருதுன்னா கண்டிப்பாக இது சரளாவால் தான் வருது அப்படின்ற விதத்தில் பேசுகிறாரு. அந்த இடத்துல சரளா என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள், நான் வாட்டுக்க சிவனேன்னு இருக்கேன், என்ன ஏன் இழுக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட நாத்தனா ஜெயிலேருந்து வந்திருக்கா, என் நாத்தனாவுக்கு பொண்ணு இருக்குது, 2 பேரும் என் வீட்டில் தான் இருக்காங்க, நான் ஒன்றும் போய் சொல்லலை. அன்னைக்கு 2 பேர் வந்தப்போ இவளை ஜெயிலேருந்து போலீஸ் விசாரிச்சுட்டு போனாங்களே, வந்து கையெழுத்து போட சொல்லிட்டு போனாங்களே, அந்த விஷயந்தான் இப்போ வெளியே பரவி இருக்கும், அதனால தான் இவங்க அப்படி பேசுகிறாங்க, அதுக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரளா சொல்லிடுறாங்க. இந்த இடத்துல தான் சண்முகம் தன்னோட தங்கைக்கு நீ எதுவும் நினைக்காத அபி அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்கிறாரு. இன்னைக்கான எபிசோடு இந்த மாதிரி தாங்க போச்சு. இனி வர எபிசோடில் சரளா என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லாத்துக்கும் காரணம் இந்த அபிநயாவும் சுடரும் தான், இவங்க எப்போ வீட்டை விட்டு கிளம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்த சரளாவுக்கு ஒரு யோசனை வருது. எப்படி இருந்தாவது அபிநயாவோட ஹஸ்பண்டை நம்ம பார்த்துட்டோம்னா, யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக அபிநயாவையும் சுடரையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு கரெக்டான தருணமாக இருக்கும் அப்படின்னு சரளா நினைக்கிறாங்க. இந்த நினப்பு எதுக்கு சரளாவுக்கு இப்போ வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, சரளாவுக்கு திடீர்னு ஒரு கனவு வர ஆரம்பிக்குது. அதில் என்ன நடக்குதுன்னா, அபி பரோல்லேருந்து வெளியே வந்திருக்கா அப்படின்றதுக்காக ரவுடிகள் வீட்டுக்கு உள்ளே வந்ததுமே அபியை அடிக்கிறது மட்டும் இல்லாமல் சண்முகத்தையும் சேர்த்து அடிக்கிறாங்க. இதில் தடுக்க போகிற சரளாவுக்கும் அடி விழுகுது. இதனால குடும்பத்துக்கே அடி விழுகிற மாதிரி கனவு வருது சரளாவுக்கு. இந்த தருணத்தில் தான் சரளா என்ன நினைக்கிறாங்கன்னா, இவ வீட்டில் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு என்ன வேணாலும் ஆபத்து வரலாம், அப்போது நம்ம இவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதான் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இதனால் அபிநயாவோட ஹஸ்பண்ட் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற முயற்சியில் ஈடுபடுறாங்க. இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, அபிநயாவோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேட்டால் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க கிளம்புறாங்க. அங்கே அபிநயாவோட ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டாலும் அபிநயா ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு தெரியாது அக்கா அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே என்னடா நம்ம எடுக்கிற முயற்சியில் என்ன தோல்வியே கிடைக்குது, இது நீ எப்படி கண்டுபிடிக்கிறது அபிநயாவோட ஹஸ்பண்ட் யாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு யோசனையாகவே இருக்க போகிறாங்க சரளா. இந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் தான் அபியை தேடி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே நேராக அவங்க அண்ணன் வீட்டுக்கு, அதாவது சண்முக வீட்டுக்கு வந்துடுறாங்க. இந்த தருணத்தில் தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸு அபிநயா கிட்ட, உன்னை பற்றி உங்கள் அண்ணி உன்னோட ஹஸ்பண்ட் யார் அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தருணத்தில் தான் அபிநயா, அப்போ நீங்கள் என்ன பதில் சொன்னீங்க, உண்மையை சொல்லிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதை எப்படி சொல்லுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு அபிநயாவோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க. இதெல்லாம் யார் கேட்குறாங்கன்னா, வெளியே இருந்துட்டு சண்முகம் கேட்டுறாரு. இதை கேட்ட சண்முகம் கண்டிப்பாக சும்மா இருப்பாரா, கண்டிப்பாக இருக்க மாட்டார். ஏன்னா தன்னோட தங்கச்சியை எப்படி இருந்தாவது வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் நோக்கத்திலே சரளா இருக்கா, இவளுக்கு இது ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறாரு சண்முகம். இதனால் சண்முகம் சரளா கிட்ட போய் சண்டை போடுற விதமாக தான் போய் கேட்குறாரு.
சரளா உன் மனசில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? என் தங்கச்சி பொண்ணும் இருக்கிறது உனக்கு இடைஞ்சலா இருக்குன்னு தான் நினைக்கிறியா? அப்படி இருந்தால் சொல்லு, நான் என்னோட தங்கச்சியும் என் தங்கச்சி பொண்ணும் வீட்டை விட்டு கிளம்பி போயிடும் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. சண்முகம் இந்த மாதிரி பேசுகிறத கேட்டதுமே சரளாவுக்கு, ஏங்க இப்படி பேசுகிறீங்க, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகத்துக்கிட்ட சரளா கேட்குறாங்க. அப்போ தான் சரளா கிட்ட சண்முகம் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாரு சரளா, நீ பண்ணுற ஒவ்வொன்றும் சரியில்லை. நீ ஏன் அபிநயாவோட வாழ்க்கையை பற்றி வெளியே, அதாவது அபிநயாவோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நீ விசாரிச்சியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க போகிறாரு. அப்போ சரளா, ஆமாங்க நான் விசாரித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சரளாவும் ஒத்துக்க போகிறாங்க. அப்போ தான் சரளா இன்னொன்றும் சொல்கிறாங்க, உங்கள் தங்கச்சி பொண்ணால் நான் இங்கே அசிங்கப்படுறது மட்டும் இல்லாமல் இனி அடுத்தடுத்த பிரச்சனைகள் எப்படி எப்படி வரப்போதோன்னு பயமாக இருக்குது. ஏன்னா உங்கள் தங்கச்சி நம்மளுக்கு வீடு எழுதி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அவள் வெளியே போயிட்டு வர நேரம் நம்ம பிள்ளைங்களோட போயிட்டு வரா. அந்த இடத்துல ரவுடிகளால் துரத்தப்பட்ட அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தங்கச்சி வரா. இந்த இடத்துல எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா உங்கள் தங்கச்சினால் இனி திரும்பவும் நம்ம கஷ்டப்பட போகிறோமோ, அந்த ரவுடிகளால் நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படுமோன்னு எனக்கு பயமாக இருக்குது. இதனால தான் நான் எப்படியாவது அபியோட வீட்டுக்கார் யாருன்னு தெரிஞ்சால் அவங்களோட சேர்த்து வச்சிடலாம் அப்படின்றதுக்காக தான் அபி அவங்க வீட்டுக்காரோட இருந்தால் ரொம்பவே பாதுகாப்பாக இருப்பா அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நான் அபியோட ஹஸ்பண்ட் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் போய் கேட்டேன். இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரளா கேட்குறாங்க. ஏன்னா இப்போ அபிநயாவுக்கு தேவை பாதுகாப்பு. சரியான பாதுகாப்பு இருக்கணும்னா அதுக்கு அபிநயாவோட ஹஸ்பண்ட் கூட இருந்தால் மட்டும்தாங்க சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சரளா சொல்ல போகிறாங்க. அப்போ தான் சண்முகம், ஏன் அபியோட ஹஸ்பண்ட் இருந்தால் மட்டும்தான் அவள் பாதுகாப்பாக இருப்பாளா? கூட பிறந்த அண்ணன் நான் எதுக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் கேட்க, அப்போ உங்களுக்கு எங்களை விட நம்ம பிள்ளைங்களை விட உங்களுக்கு உங்கள் தங்கச்சி பொண்ணு தான் முக்கியமாக போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரளா கோவப்பட்டு கேட்க போகிறாங்க. இந்த தருணத்தில் சண்முகம் என்ன சொல்ல போகிறான்னா, ஆமாம் என் தங்கச்சி பொண்ணு தான் எனக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி பேசவும் ரொம்பவே சரளா அப்செட் ஆக போகிறாங்க. இந்த தருணத்தில் தான் அபிநயா எப்படி இருந்தாவது அண்ணியையும் சமாதானப்படுத்தணும் அப்படின்றதுக்காக அன்னிக்கிட்டையும் அபிநயா ரொம்பவே வருந்தி மன்னிப்பு கேட்குறாங்க. அண்ணி தயவு செஞ்சு என்னால் உங்களுக்குள்ள பிரச்சனை வேணாம், என்னால் உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது, அதுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிநயா சொல்கிறாங்க. இந்த இடத்துல சரளா ரொம்பவே, ஆமாம்மா உன்னால் எந்த ஆபத்தும் வராது அப்படின்னு நீ சொல்லிட்டு போயிடுவ, ஆனால் எனக்கு தான் திக்குன்னு இருக்குது, என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்கிற. உங்கள் அண்ணனும் வரைஞ்சு கட்டிட்டு உனக்கு சப்போர்ட்டுக்கு வராரு, இனி நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரளா பேசாமல் அமைதியாக போயிடுறாங்க. இனி வர எபிசோடில் பாவம் அபிநயா கிட்ட திரும்பவும் வெற்றி என்ன செய்ய போகிறாருன்னா சண்டை போட போகிறாரு. அது என்ன காரணத்துக்காகனா, கர்ணாவுக்கு ஒரு மிரட்டல் கால் வரப்போது. அது யாருக்குன்னா மாணிக்கம் தான் பண்ண போகிறாரு. இதை தெரிஞ்ச வெற்றி, இவளால் தான் எல்லா பிரச்சனையும் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாமே இவளால் தான் அப்படின்னு சொல்லிட்டு கர்ணாவும் நினச்சி ஏற்றி விடுறாரு வெற்றிக்கிட்ட. வெற்றியும் இவ மேலே இருக்கிற கோபத்தில் என்ன பண்ணுறாருன்னா அபிநயாவை தேடி போகிறாரு. தேடி போய் ரொம்பவே கோவப்பட்டு திட்டுறாரு. நீ என்ன மனசில் வச்சுக்கிட்டு இருக்க? மாணிக்கத்தை விட்டு ஒன்றுமே தெரியாது, மாணிக்கம் யாருன்னே தெரியாதுன்னு சொன்னேன், இப்போ மாணிக்கத்தை விட்டு எவ்வளோ தூரத்துக்கு பிளாக்மெயில் பண்ணுற கர்ணாவை அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி கேட்க போகிறேன். மனசில் வச்சுக்கிட்டே அவளை சும்மா விடக்கூடாது அப்படின்றதுக்காக அபியை பார்த்து மிரட்டலாம் அப்படின்றதுக்காக நேராக வீட்டுக்கு போக போகிறாரு. இந்த நேரத்தில் தான் வெற்றி அபிநய மிரட்டுறத பார்த்ததுமே சரளா பயந்து போய் நிற்க போகிறாங்க. ஏன்னா வெற்றி இவர் யார்? இப்போ வரைக்கும் வெற்றி சுடரோட, அதாவது மகேஷுக்கு அங்கிள் தானே நம்ம பார்த்துருக்கோம். இப்போது எப்படி இப்போ வீட்டுக்குள்ளே வந்து அபி எப்படி தெரியும் அப்படின்ற அளவுக்கு யோசிக்க போகிறாங்க இந்த சரளா. இனியாவது சரளாவது சுடரையும் அபியும் வெற்றிக்கிட்ட சேர்ப்பாங்களா அப்படின்றதா இனி வர எபிசோடில் ட்விஸ்ட்டாக இருக்க போது. இந்த மாதிரியான சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க.